தேவனே, இன்று என்னை உருமாற்றும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி. ஆவிக்குரிய நீடித்து நிலைக்கும் தன்மை. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு பொருளை வாங்கும் போது கேட்கப்படும் கேள்வி, இது எவ்வளவு காலம் உழைக்கும்? சோதனைகள் நம்மை உருவாக்குகின்றனவா, உடைக்கின்றனவா என்பது நாம் அதை கையாளுவதை பொறுத்தது. சில குணாதிசயங்களை நாம் உருவாக்கி கொள்ளும் போது நாம் ஆசிர்வதிக்கப்பட முடியும். சோதனையோடு சண்டையிட்டு ஜெயிப்பவன் அல்ல, அதை சகிப்பவனே பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. சகிப்பது என்பது நம் பலன், நோக்கம் ஆகியவை சோதனையால் பாதிக்கப்படாதபடி அதன் ஊடே கடந்து செல்வது. சகித்தல் தொடர்ந்து முன்னேறும் செயல். கடினமான சூழ்நிலையில் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருத்தல். அது தொடர்ந்து வரும் எதிர்ப்புகள், குழப்பங்கள் மத்தியில் நிற்கும் இடத்தில் நிலையாக நிற்பது. சோதனையின் பாதையில் இருந்து விலகி செல்வதல்ல, அதை பொறுமையாக கடந்து செல்வதே சகித்தல். அது நம்முன் எதுவும் தென்படாத போது ஒரு அடியெடுத்து வைத்தல். இந்த சகிப்புத்தன்மை தானாக வருவதில்லை. அதற்கு தேவன் மேல் நம்பிக்கையும் உண்மையும் மிகுந்த நன்றியோடும் துதியோடும் ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவமும் தேவை. நாம் சந்திக்கிற எல்லா தேவைகளுக்காகவும் சவால்களுக்காகவும் தேவனையே நோக்கி பார்த்து வாழ்நாட்கள் முழுவதும் அவரையே சுற்றி வருவதுதான் தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. தேவன் அனுமதிக்கிற நன்மையோ தீமையோ எதுவானாலும் அதற்கு நாம் உளமாற இடம் கொடுப்பதே உண்மைக்கு உடன்படுதல் என்ற அருமையான பண்பு. தேவன் உங்களுக்கு எல்லாமுமாக மாறுகிறார். நீங்கள் அவருக்குள் உங்களை திருப்தியோடும் பூரணத்தோடும் காண்கிறீர்கள். இதுதான் எந்த நிபந்தனையும் வழிமுறைகளையும் தேடாமல் தேவனை சேவிப்பது. அது நீர் விரும்புகிறபடியே என் வாழ்வில் அதை செய்யும் என்று தேவனிடம் கூறுவது. இதை நீங்கள் செய்யும் போது சகிப்புத்தன்மையை பெறுகிறீர்கள். அதுவே ஆவிக்குரிய நீடித்து உழைக்கும் தன்மை. அதன் பலன் ஜீவ கிரீடம். சோதனைகளின் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் துதியோடும் கடந்து செல்லும் மக்கள் தங்கள் வாழ்வை பரிபூர்ணமாக அனுபவித்து வெளியே கடந்து வருவார்கள். வாழ்க்கை அர்த்தத்தையும் நோக்கத்தையும் பெறுகிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.